வணக்கம். அன்பு என்பது அவசரத்தில் தேடி எடுக்கும் பொருள் அல்ல. அன்பு என்பது அவசரத்தில் தேடி எடுக்கும் பொருள் அல்ல. அது அகம் தெளிந்தவர்களோடு அகத்தால் அள்ளும் புதையலானது. வாழ்க்கை உங்களை வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 12ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையாக வேண்டிக் கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக முதலாவதாக தியானத்தை பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானம் ஜெகா மாஸ்டரால் நடத்தப்படும். அதன் பின்பு பிரபஞ்ச நன்றி தாரா அவர்களால் சொல்லப்பட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக இன்று ஜோகர் சுவாமியின் குருபூசையை நடாத்த உள்ளோம். எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு பணிவாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். இப்போது ஜெகா மாஸ்டரை இந்த தியானத்தை வழி நடாத்துமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். அன்மியூட் பண்ணணும் ஜெகா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நடைபெற உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் எமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். எமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் தப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக் கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றிவிடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தாரா அவர்களிடம் கையளிக்கின்றேன். Thank you, Dr. Jagannathan Master. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home,
street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV, for providing the facilities. Let us sincerely wish you, Valha Valamudan, live prosperously and make peace, good kindness, health, and harmony in the world. Thanks goes to Arundhati Master and Srikandaraja Master for this platform. Thanks goes to Dr. Jagannathan Master for guiding the meditation. Thanks goes to Bhavani Master for doing the recording. And thanks goes to Srikandaraja Master for playing the beautiful music. Thank you all. உண்மை நிலை உணர்ந்த சுவாமியின் உறுதிமொழிகளை மந்திரங்கள் என சிந்தனை செய்வோம் என்று 12ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு யோகர் சுவாமி குருபூசையை நடாத்த உள்ளோம். உங்களை அன்பாக வரவேற்கின்றேன். நீ உடம்பன்று, மனமன்று, புத்தியன்று, சித்தமன்று, நீ ஒரு ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாக பதிய கடவது. ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு. அதாவது தர்மநெறியில் பிசகாதே. எவ்வுயிரும் பெருமான் திருமுன்னிலையிலே என்றும் சாதனை செய். கடவுள் உள்ளும் புறமும் உள்ளவர். இப்படிக்கு தவத்திரு சுவாமி யோகர் சுவாமிகள். இது அவரது கரம்பட எழுதியது. இப்போது நாங்கள் பூசையை ஆரம்பிக்க உள்ளோம். முதலாவதாக நல்லூரான் ஆலயமணி ஓசை ஒலிக்க நாம் 3 தடவை ஓங்காரம் சொல்லி ஆரம்பிக்க உள்ளோம். டெம்பிள் ஓங்காரத்தை ஆரம்பிக்கின்றோம். முதலாவதாக எங்கள் மூத்த ஆசான் பஞ்சாட்சரம் ஐயா அவர்கள் பாடலை ஆரம்பித்து வைக்கின்றார். எல்லோருக்கும் வணக்கம். முதலில் ஒரு தேவாரமும் திருப்புராணமும் அதன் பின் நற்சிந்தனையில் ஒரு பாடலும் பாட உள்ளேன். சலம்பூவொடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கினு முன்னை மறந்தறியேன், நாமம் என்னாவில் மறந்தறியேன், உலந்தார் தலையீர் பலி கொண்டுழல்வாய், உடலுள்ளொரு சூளை தவித்தருள்வாய், அலந்தே நடியே நதிகை கெடில விரட்டான துறையம்மானே, வேதநெறி தழைத்தோங்க மிசு சைவத்துறை விளங்க,
புதபரம்பரை பொழிய புனித வாழ் மலர்ந்தழுத சிதவளவர் திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். சிவயோக பஞ்சாட்சரம். ஓகே, கவியம் சொல்லுங்க. சிவயோக சுவாமிகள் திருவடி போற்றி போற்றி. நச்சிந்தனையில் எங்கள் குருநாதன் 2வது பாடல். தேகம் நீ என்ற அல்ல என்றார் எங்கள் குருநாதன், தேகம் நீ அல்ல என்றார் எங்கள் குருநாதன், சித்தத்தில் திகழுகின்றார் எங்கள் குருநாதன், மோகத்தை முனி என்றார் எங்கள் குருநாதன், முத்திக்கு வித்தென்றார் எங்கள் குருநாதன், வேகத்தை கெடுத்தாண்டார் எங்கள் குருநாதன், விண்ணும் மண்ணும் ஆகி நின்றார் எங்கள் குருநாதன், தாகத்தை ஆக்கிவிட்டார் எங்கள் குருநாதன், சத்தியத்தை காண வைத்தார் எங்கள் குருநாதன். சுவாமிகள் திருவடி போற்றி போற்றி. வணக்கம். நன்றி. அடுத்ததாக பாடல் இசைக்க வருகின்றார் கலைவாணி, ஜெர்மனியைச் சேர்ந்தவர். கேட்கலையம்மா நீங்க என்ன It says it connected. ஓகே. இப்போ Yeah, now it's okay. நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வரிகளில் ஒரு பாடலை தருகிறேன். யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன், இங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன், எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன், இங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன், மங்களகரமான பாக்ய பிரகாசன், மங்களகரமான பாக்ய பிரகாசன், மாறாதமைன நியாய பிரதேசன், மாறாத மௌன தியான பிரதேசன், எங்கள் குருநாதன் அருள் நல்லை வாசன், இங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன், அன்பர் சகாயன் ஆனந்த சாகரன், அன்பர் சகாயன் ஆனந்த சாகரன், அல்லும் பகலும் நல்லை வீதியின் சேகரன், அல்லும் பகலும் நல்லை வீதியின் சேகரன், எம்பிளையாவும் பொறுத்தமையாண்டவள், அல்லும் பகலும் எந்தன் மனதினில் தாண்டவன், இரவும் பகலும் எந்தன் மனதினில் தாண்டவன், எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசன், வஞ்சம் போராமை கோபம் வைத்திடும் மாந்தர்க்கு அஞ்சாதே என்றருளை ஈந்திடும் சுதந்திரன், வஞ்சம் போராமை கோபம் வைத்திடும் மாந்தர்க்கு அஞ்சாதே என்றருளை ஈந்திடும் சுதந்திரன், கஞ்சமலர் பாதம் கனவிலும் மறவோர்க்கு, கஞ்சமலர் பாதத்தை கனவிலும் மறவோர்க்கு, பஞ்சாமிர்தம் போல் நெஞ்சில் பண்புடன் நினைப்பவள், பஞ்சாமிர்தம்
போல் நெஞ்சில் பண்புடன் நினைப்பவள் எங்கள் குருநாதன் அருள் நல்லை வாசன் இங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன் எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன். நன்றி. அருமையம்மா நன்றி. அடுத்து டாக்டர் எஸ் நவரத்னம் அவர்களை அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். நமது குருநாதர் சுவாமிகள் குரு பூசை தினத்தில் பங்கு பெற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது 10வது வயதில் அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றபடியால் வரை நான் பல முறை சந்தித்திருக்கின்றேன். அவருடைய சிந்தனை புத்தகத்தில் ஒரு பகுதியை வாசிக்கப் போகின்றேன். ஒரு பொல்லாப்பும் இல்லை. 4 மகா வாக்கியங்களையும் ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பதை முன்னிட்டு வழங்குவதே மரபு. இவ்வாறு ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பதை முதலில் வழங்குவதற்கு காரணம் அது செல்லப்பர் அளித்த தீக்கை மந்திரமாக அமைந்தமை பற்றியே என தெரிகிறது. ஒரு பொல்லாப்பும் இல்லை எனும் ஓசையோடு வந்து நோக்கி திருவருள் நீக்கை செய்த செல்வன் சீரடிகள் காப்பு. ஒரு நாள் என்றென்னை உற்று நோக்கி ஓர் பொல்லாப்பும் இல்லை என்று சும்மா இருக்கும் சூத்திரத்தை மாட்டிவிட்டான் என்னும் நச்சிந்தனை பாடல் பகுதிகள் இதற்கான சான்றாகும். ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பதன் சார்பு மொழி ஒரு குறையும் இல்லை என்பது. இதுடன் அவருடைய மாவாக்கியத்தில் ஒன்றான ஒரு பொல்லாப்பும் இல்லை அப்போ முறிந்த காரியம் நாம் அறியோம் கூறிக்கொண்டு விடுகின்றேன். வணக்கம். நன்றி. வரதாம்மா, நீங்க கையெழுத்து நீங்களோ சொல்ல போறீங்களோ? ஓகே, Unmute, please. அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் உயர்த்த இல்ல. ஓகே சுவாமிகள் திருவடி சரணம். ஓகே, நன்றி அம்மா. அடுத்து பராசக்தி அம்மா ஆஸ்திரேலியாவில் நித்திர கொள்ள போகணும். சொல்லுங்க. அவளுக்கு விடிய அப்ப ஓ சரி. Morning now. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நான் யுவர் சாமியின் நற்சிந்தனையிலிருந்து தவத்தை பற்றி ஒன்றை வாசிக்க இருக்கிறேன். தவத்திலே மேம்பட்டவர்களை கூட இந்திரியங்கள் வரம்பு கடந்து இழுத்துச் செல்கின்றனர். ஆதலால் அவற்றை வெல்வதற்கு சிவத்தியானம் செய்க. அதனால் மாத்திரம்தான் புலன்களை தன்வசப்படுத்தத்தக்கது. ஆகவே இடைவிடாமல் சிவத்தியானம் செய்க. மனிதன் விடயங்களை கருதும் போதெல்லாம் பற்றுண்டாகிறது. பற்றுதலால் விருப்பம் உண்டாகிறது. விருப்பத்தால் சினம் பிறக்கிறது. சினத்தால் மயக்கம், அம்மயக்கத்தால் தவறுதல் உண்டாகும். ஆதலால் உன்னை சிவத்தியானத்தால் காத்துக்கொள். நாங்கள் எங்கள் சிறுமை குணத்தினால் இயல்பழிந்து தரும வழியினின்று தவறுகிறோம். தவறுதல் நீக்கி திடமுண்டாக சிவத்தியானமே சிறந்த கருவியாகும். இந்த உலகத்தில் மிகுந்த செல்வம் இருப்பினும், வானோரை ஏவல் கொள்ளக்கூடிய வல்லமை இருப்பினும், நாங்கள் புலன்களை அடக்கி ஆளுதல் முடியாது. ஆதலால் திருவருளை முன்னிட்டு மனத்தை புலன்வழி செல்லாமல் அடக்கியாள். இதுதான் தவம் என்று பெரியோர் சொல்வர். இதை விடுத்து இடம்பமான வேள்வி முதலியவை செய்வதால் இடம் உண்டாக மாட்டார். நன்றி. நன்றி அம்மா. மீனாம்பி அம்மா இருக்கிறீங்களோ? அருந்ததி மாஸ்டர், நீங்க சொல்லுங்க.
மீனாம்பியம்மா வந்துட்டு அவ விடுங்க முதல். காண இல்லை உங்களோட முகத்தை காட்டுங்க. திருமுகத்தை மலர்ந்தருமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். வீடியோ வருது இல்ல? இந்த ஆ வந்துட்டு Yeah, you're ஆ here. சரி. சரி, வந்துடுது. எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த சந்தர்ப்பத்துக்கு முதல் அறிவிக்காததுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க தமயந்தி அம்மா, உங்களுக்கு அறிவிக்காம விட்டுட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க. சொல்வதை மிகவும் கவனமாக கேள். நீ யார்? உடம்பா மனமா? அன்றி கண் காது வாய் மூக்கு முதலிய அவயவங்களா? இல்லை. ஏன்? உனது உடம்பு எனது கையென்று சொல்லுகிறதால் நான் உடம்பை விட வேறு பொருள் அல்லவா? ஆம். பின்னே நான் எப்படிப்பட்டவன்? அழிவில்லாதவன். ஆகையால் எனக்கு பயம் முதலியன வரலாமா? இல்லை. ஆனால் சரீர மன தர்மத்தை ஒட்டி பாவத்திற்கு பயப்பட வேண்டும், புண்ணியத்தை செய்ய வேண்டும். புத்திமான்கள் இப்படி நினைந்தும் செய்தும் பேரின்பத்திற்கு இம்மையிலும் மறுமையிலும் பாத்திரமுள்ளோராகின்றனர். நிலம், காற்று, தண்ணீர், நெருப்பு, வானம் இவைகளால் ஆக்கப்பட்ட வீட்டில் பகவான் வசிக்கிறார். ஆனபடியால் வீட்டை சுத்தமாயும் மனத்தை சுத்தமாயும் வைத்து அமைதியாய் நட, என்றும் மறவாதவன். சரியான கூட்டு கூறினீர்கள். அடுத்து சந்திரிகா, டாக்டர் சிவச்சந்திரிகா. வணக்கம். இன்று யோகர் சுவாமி அவர்களின் குரு பூஜை நாள். அவருடைய நூலிலிருந்து சிறு வார்த்தைகள். 12/2/1935 தொடக்கம் யோகர் சுவாமிகளின் பாடல்களும் அருள் வாசகங்களும் அவர்களுடைய அனைத்து அடியார்களாலும் பதிவு செய்யப்பட்டன. அதில் யோகர் சுவாமிகளால் எழுதப்பட்ட பாடல்களும் அவர் பாட மற்றவர்களை கொண்டு எழுதப்பட்ட பாடல்களும் சிவதொண்டன் பத்திரிகையில் நற்சிந்தனை என்ற தலைப்பில் கீழ் வெளிவரத் தொடங்கின. சிவதொண்டன் பத்திரிகையில் இருந்து ஒரு சிறு வார்த்தைகள். நோகுமெனினும் நீதியை கூறு. பட்சமுள்ள வள்ளி புற மறிவது. நிலத்தில் பயிரிடுகிறவன் நிலத்துக்கு நோகுமென அதை உழாமல் களைகளை புடுங்காமல் வரம்பு கட்டாமல் விடுவானோ, அதுபோல மற்றவர்களுக்கு நோகும் என்று சொல்லி நீதியை கூட கூறாமல் விடுவானோ, ஒரு பொல்லாப்பும் இல்லை, முழுவதும் உண்மை. இப்படிக்கு யோகர் சுவாமி 8/4/55 எழுதப்பட்ட கடிதம். தொடர்ந்து அப்புவனுடைய கடிதம் 1950, இது அப்புவனுடைய கடிதம் 1955 எழுதப்பட்டு சிவதொண்டன் பத்திரிகையில் வெளியாகி 1980 நிறைவு வெளியீட்டில் வெளியிடப்பட்டது. அப்பு என்றா யாரென்று பார்ப்போம். தை மாதம் 1940 திருநாவுக்கரசு செல்வி பரிமளரத்னத்தை மணந்து கொண்டார். திருநாவுக்கரசு என்பவர் செல்வி பரிமளரத்னத்தை மணந்து கொண்டார், திருமணம் செய்து மணந்தார். இத்தம்பதியினருக்கு 25/12/1940 செந்தில் செல்வம் என்ற பெண் குழந்தை பிறந்தது. திருநாவுக்கரசின் தாயார் திருமதி சம்பந்தன் அவர்களது தனது பேத்தி செந்தில் செல்வத்தை யோகர் சுவாமிகளுடன் கொண்டு அவரை அப்பு என்று அறிமுகப்படுத்தி வைத்தார். இதை நான் மீண்டும் அடுத்த முறை வாசிப்பேன், அடுத்த குருபூசையில். ஏனென்று சொன்னால் இந்த அப்பு விளங்குவது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனால் யோகர் சுவாமியில் 3 பிள்ளைகளும் அவருடைய கசின் 5 பிள்ளைகளுமா சேர்ந்து 8 பிள்ளைகளாக வளர்ந்தவர்கள். அதை அறிமுகப்படுத்தி அப்புவோட தொடுத்து இது எழுதப்பட்டிருக்கிறது. இதை நான் தொடர்ந்து வாசிச்சா சில நேரம் ஒன்றுமே விளங்காம போயிடும். இப்போது இந்த அப்பு என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்திருங்கள். நான் அடுத்த குருபூசையில் இதை மீண்டும் வாசித்து விளங்கப்படுத்துவேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்து பரிமளா அவர்களை அழைக்கின்றோம். வணக்கம் எல்லா நண்பர்களுக்கும்.
யோ சுவாமியின் குருபூச தினம் அவரின் பாதங்கள் பணிந்து அவர் சிவத்தொண்டர் நிலையத்தால் வெளியிடப்பட்ட தியான காலம் என்ற புத்தகத்திலிருந்து 1956 ஆண்டு வெளியிட்ட ஒரு புத்தகத்தின 1ஆம் அத்தியாயத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். மனிதன் உலகத்தை மறந்திருக்கும் காலங்களும் உண்டு. ஆன்மா தானே தானாய் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதான் சந்நிதியில் நிற்கும் ஆனந்த நிலையை அணுகும் காலங்களும் உண்டு. அங்கே ஆசையின் ஆரவாரம் யாவும் அடங்கி விடுகின்றன. ஐம்புலன்களும் ஒன்றுபட்டொடுங்கி நிற்கின்றன. இறைமயம் மிளிர்கின்றது. தூய்மையான மனம் இறைமயமான மனத்தை காட்டிலும் தூய ஆலயம் புரிதொன்றில்லை. மனம் இறைவனில் பதிந்திருக்கும் பொழுது அடையும் சாந்த நிலையும் மேலான பரிசுத்த தலம் வேறில்லை. கடவுள் தியானத்தை காட்டிலும் சிறந்த பரிமள ரூபம் புரிதில்லை. தூய்மையே, ஆனந்தமே, சுகமே, சாந்தமே என்றவையே தியான நிலையில் நிறைந்திருக்கும் சிறந்த குணங்களாகும். இவ்வித அமைதியும் தூய்மையும் நிலவும் காலங்களில் ஆத்ம தரிசனம் கை கொடுக்கிறது. ஆத்மா தனது உற்பத்தி ஸ்தானத்தை அணைய நிற்கிறது. ஆத்ம போதம் என்னும் சிற்றாறு இச்சமயங்களில் விசாலித்து வலிமையும் வேகமும் உள்ள ஒரு பேராறாகி சத்திய நித்திய பொருளாயுள்ள மெய்யுணர்வென்னும் சமுத்திரத்தின் திசையை நோக்கி பாய்ந்து செல்லும். இதுவே காண்டற்குரியது. தியான காலங்களில் ஆத்மாவானது பரம்பொருளில் மேலான இயல்பு நிலைமைக்குரிய பயமின்மை, உணர்ச்சியின்மை, மரணமின்மை ஆகிய தன்மைகளை பெற்றுக் கொள்கிறது. ஓ ஆத்மாவை, உண்மை பதிந்து அமைதியுடன் நிற்கும் காலத்தை தேடு. உண்மையும் தெய்வத்தன்மையும் உன்னிடம் இயல்பாகவே உள்ளதென்பதை அறிவாயா. உண்மையாகவே உள்ளத்தில் இறைவன் உறைந்திருக்கின்றான். நன்றி. நன்றி அம்மா. அடுத்து எங்கள் அருந்ததி அம்மாவை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிவத்திரு யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. அவர் எவ்வாறு சுக வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும் என்பதை இந்த நச்சிந்தனை புத்தகத்திலிருந்து எழுதினதை நான் உங்கள் அனைவருடனும் பயின்று கொள்ள விரும்புகின்றேன். சுக வாழ்வு. கடவுளை மனம், வாக்கு, காயத்தாலே காலை, உச்சி, மாலை என்னும் 3 காலத்திலும் வழிபடுதல் வேண்டும். சரீரத்தையும் மனத்தையும் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சரீரத்திலாவது மனத்திலாவது ஏதும் குழப்பங்கள் ஆரம்பிக்கும் போது அத்தனமே சாப்பாடை நிறுத்தி ஆலய வழிபாடு, அடியார் வழிபாடு அல்லது இயன்ற தான தர்மங்கள் செய்ய வேண்டும். வரவுக்கேற்ற செலவு செய்ய வேண்டும். தனிமையாக இருந்து கொண்டு அல்லது நடந்து கொண்டு தன் வாழ்நாளை நடாத்தும் வகையை சிந்திக்க வேண்டும். மிஞ்சிய போஷணத்திலாவது வைத்திருக்கும் மாசை அடியோடு தவிர்க்க வேண்டும். எப்பொழுதும் நல்ல சுறுசுறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும். தான் மிகவும் பரிசுத்தன் என்று தனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று அமைதியாக சிந்தித்தல் வேண்டும். மேலே சொல்லிய வண்ணம் இவ்வாறு ஒருவன் சாதித்து போதித்து வருவானாயின் யோகமும் ஞானமும் சர்வ சித்தியும் ஈட்டில் முத்தியும் லைக்கும். நன்றி, வணக்கம். நன்றி அருந்ததி மாஸ்டர். Gary Raj மாஸ்டர் நிக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். எங்கள் குருநாதன் என்ற பாடலை பாடலாம் என்று இருக்கின்றேன். என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன். இணையடியின் தலை வைத்தான் எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன். அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன். அவனையெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன். முன்னை வினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன். மூவருக்கும் அறிய ஒன்னான் எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன்.
என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன், இணையடி தலை வைத்தான் எங்கள் குருநாதன், அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன், அவனை எல்லாம் வாழ வைத்தான் எங்கள் குருநாதன், முன்னை வினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன், மூவருக்கும் அறிய ஒன்னான் எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன், நன்மை தீமை அறியாதான் எங்கள் குருநாதன், நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன், நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன். வாய்ப்புக்கு நன்றி. Nandri Kaviraj Master. Dr. Navratnam Master, please. நன்றி. திருப்ப அழைத்ததுக்கு நன்றி. நான் வருஷத்தில் 2 முறை யாழ்ப்பாணம் போவேன். போகிற பொழுதெல்லாம் சுதந்திர நிலையத்துக்கு விஜயம் செய்து அங்கே சுவாமியை தரிசித்து சில புத்தகங்கள் வாங்கி கொண்டு அந்த பராமரிப்புக்கு சில உதவிகளும் செய்து வருவேன். அத்துடன் ஜோசுவாமியுடைய கோவில், சமாதி கோவில் ஒன்று இருக்கு கொழும்புத்துறையில். அங்கே முன்பு கூறிய சிவச்செல்வியையும் சந்தித்தேன். சிவச்செல்வியை அந்த கோவிலில் பராமரித்து கொண்டு வரார். அந்த கோவிலில் சாமியுடைய அஸ்தி வைத்து ஒரு சிவலிங்கம் வைத்து வழிபடுகிறார்கள். அதுக்கும் பல முறை போய் வந்திருக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் கடைச்சாமியினுடைய சமாதி, மார்க்கண்டி சுவாமியினுடைய சமாதி இங்கே கைதடியில், எல்லா இடத்துக்கும் போய் வழிபட்டு வந்து வருகின்றேன். ஏன் நான் சொல்றது என்றால், இங்கே இருப்பவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு போகும் பொழுது அந்த இடங்களை போய் பார்த்து தரிசித்து அந்த நிலத்திலே எமது காலை பதித்து அத்துடன் அந்த காற்றை சுவாசித்து வந்தால் யோகசாமியுடைய அருள் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். இது எனது அனுபவம். அத்துடன் எம்மால் இயன்ற உதவிகளை அந்த நிலையங்களுக்கும் கொடுத்து தான் வருவேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள், நடத்துபவர்கள் கூறிக்கொண்டு திரும்பவும் இந்த இதுக்கு அழைத்ததுக்கு, இது எல்லாம் சிவசாமியினுடைய அருள் என்றுதான் நான் கூற வேண்டும். என்றால் அந்த எண்ணம் எல்லாருக்கும் தோன்றாது. சிவன்ற நிலையத்துக்கு போயிட்டு வந்து நிறைவாக இருப்பார்கள். அங்கே போனால் அங்கே முரளி என்ற ஒரு சுவாமி மாதிரி தான் அவர் இருக்கிறார். அழகாக பூஜை எல்லாம் செய்து அந்த நிலையத்தை கோவில் மாதிரி வைத்திருக்கிறார். அத்துடன் அங்கே பல பதிப்புகள், புத்தகங்கள் யோகசாமியை பற்றி, மற்ற புராணங்கள், சமயத்தோடு சம்பந்தப்பட்ட பல புத்தகங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதையும் வாங்கி வந்து வாசிக்கலாம். கூறிக்கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் நவரத்னம் மாஸ்டர். இந்திரா மாஸ்டர். ஓகே, வசந்தாமா நீங்க கதைக்க போறீங்களா? ஒரு நிமிஷம். அந்த திருநாவுக்கரசு என்றவரை பற்றி எல்லோருக்கும் வணக்கம். திருநாவுக்கரசு என்றவரை பற்றி சொன்னீங்க. நான் அவரை தெரியும், ஆனபடியா அதில் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் கொமர்ஷியல் பேங்க்ல யாழ்ப்பாணத்துல வேலை செய்தவர். அப்ப நான் மக்கள் வங்கியில பீப்புள்ஸ் பேங்க்ல ஒர்க் பண்ணேன். அவர்கிட்ட கார், ஒரு கருப்பு மொரிஸ் மைனர் கார், அதுல தான் யோகசுவாமியை அவர் கொண்டு திரிகிறது, எல்லாம் செய்கிறது. அந்த கார்ல ஏறுற வாய்ப்பு எனக்கும் கிடைச்சது. அப்ப நான் பேங்க்ல வேலை செய்யக்க அவர் எனக்கு லிஃப்ட் தாரவர். என்னையுமா கோண்டாவிலேருந்து போவேக்க என்னை ஏற்றிட்டு போவார். அப்போ பேருந்து கொண்டே அங்கே ராக்குறா. அதில் தெரியும், நல்ல விருப்பம். அவர்கிட்ட பிள்ளைகளையும் எனக்கு தெரியும் அவர்களை அப்பவே. மற்றது யோகசுவாமியின் இதுகளை பற்றி நான் அங்கே போய் அறிந்து கொண்டேன். கொழும்புத்துறை எல்லாம் போய் பார்த்தேன். நான்
நல்ல சந்தோஷமா இருந்தது. இப்போ டாக்டர் நவரத்னன் சொன்ன மாதிரி அங்கே போனால் ஒரு நல்ல ஒரு 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 என்னென்று சொல்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது வரும். அந்த அவற்ற இதை சுவாசித்தாலே அந்த காற்று பட்டாலே எங்களுக்கு ஒரு முகத்திலேயே ஒரு இது ஒரு அருள் கிடைக்கும். அது நானும் அனுபவப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சது சரியான சந்தோஷமாக இருந்தது அங்கே நிற்கும் பொழுது. மற்றது வேறு என்ன, எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. நிறைய படங்கள் முந்தி போட்டேன், நான் உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோந்தான். மற்றது ஒரு பாட்டு பாட நேரம் இருந்தால் பாடுறேன், இல்லாட்டிக்கு கூவு குயிலே பாட்டு பாடவா? கூவு குயிலே பறந்து கூவு குயிலே கும்பிடுவார் மனத்தானே கூவு குயிலே. கூவு குயிலே பறந்தே கூவு குயிலே கும்பிடுவார் மனத்தானே கூவு குயிலே. நாவுக்கு நீயவனை நல்ல குயிலே நம்பனை எங்கு வர கூவு குயிலே. சிவன் சிவன் என்று சொல்லும் சித்தர் குலாம் தேடும் பொருளை வர கூவு குயிலே. நாவலரும் பாவலரும் பணிந்தேத்தும் நல்ல சிவன் இங்கு வர கூவு குயிலே. தேன் சொரியும் சோலையில் வாழ் தெய்வ குயிலே தேவாதி தேவன் வர கூவு குயிலே. நான் படும் பாடனைத்தும் நயந்து சொல்லி நாதனை இங்கு வர கூவு குயிலே. இளமையும் மூப்புமில்லா எம்பிரானை இங்கே என்னை தேடி வர கூவு குயிலே. இளம்பிறை அணிந்த வீரான் இங்கே வர எழிலுடன் பறந்து போய் கூவு குயிலே. ஓயாமல் உள்குவார்தம் உள்ளத்தானை உத்தமனை இங்கே வர கூவு குயிலே. வாயார பாடுவார்தம் மனத்தானை வள்ளலை இங்கு வர கூவு குயிலே. கூவு குயிலே பறந்தே கூவு குயிலே கும்பிடுவார் மனத்தானை கூவு குயிலே. சுவாமியால் திருவடிகள் போற்றி போற்றி. Nandri Vasanta Mahadevan Master. Next is Dr. Navaratnam Master, please. இன்னும் சில விஷயங்கள் கூற இருக்கின்றது. ஏனென்றால் ஜீவசாமியுடைய நச்சிந்தனை பாடல்களை ஏறக்குறைய 10 ஆடியோ கேசட்ஸ் நாகேஸ்வரி பிரமானந்தா பாட அதை ரெக்கார்ட் பண்ண எனது முயற்சியால் செய்து ஆடியோ கேசட்ஸாக இருந்தன. சுப்பிரமணிய சுவாமி என்ற ஹவாயில் இருக்கும் சுவாமி லண்டனுக்கு வந்த பொழுது அந்த ஆடியோ கேசட்ஸை கேட்டு மிகவும் பரவசமடைந்து 100 ஆடியோ காப்பீஸ் நிறைய வாங்கி கொண்டு போனார். அத்துடன் ஹவாயில் இருக்கின்ற சுப்பிரமணிய சுவாமி லண்டனுக்கு வந்த பொழுது எனது மோட்டார் வண்டியில் பல இடங்களுக்கும் கூட்டி சென்றிருக்கிறேன். அவர் சாதாரண மனுஷனை போல இருந்தாலும் ஒரு ஞானியாக இருந்தவர். அவர் துறவரம் கொண்டவர். அங்கே ஒரு கோவில், இறைவன் கோவில் கட்டியிருக்கிறார். அங்கே இருந்து சுவாமிமார் இடைக்கிடை யாழ்ப்பாணம் வந்து போவது உண்டு. அத்துடன் தொண்டுநாதன் என்றவர் அங்கே இருந்து இப்போ வந்து யாழ்ப்பாணத்திலேயே தங்கி சிவத்தொண்டு செய்து வருகிறார். அவரையும் எங்களது ஊரில் இருக்கும் சமாதி கோயிலுக்கு, செல்லக்குட்டி சுவாமி சமாதி கோயிலுக்கு அழைத்து அவர் இந்த சமயத்தை பற்றியும் சமாதியை பற்றியும் பேசியிருக்கிறார்.
அதால எனக்கு அவர் நிறைய பழக்கம் தொண்டுநாதன் இவையெல்லாம் தொடர்பை ஒரு சுவாமியினுடைய ஞாபகத்தையும் தொடர்பையும் நீடித்து கொண்டு வருகின்றன. இந்த ஆடியோ கேசட் இன்னும் இருக்கின்றன. பல பேர் கேட்டு வாங்கி இருக்கிறார்கள். அதை நாங்கள் சிடியாக செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அதால் சிடியாக செய்யவில்லை. என்றாலும் இப்போவும் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. கேசட் பிளேயர் இருந்தால் நல்ல அழகாக பாடியிருக்கிறார். இந்த நட்சத்திர பாடல்கள் மிச்சம் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் நவரத்னம் மாஸ்டர். பாபு மாஸ்டர் ப்ளீஸ். நன்றி. சென்ற மாதம் நலந்தரம் சிந்தனை என்ற பகுதியை நாங்கள் இந்த வாசிப்பில் கேட்டோம். இன்று நான் இந்த வாசிப்பில் எடுத்துக்கொண்டது நலம் சேர் சிந்தனை. அதோடு தொடர்ச்சியாக வருவதுதான். இது நீங்கள் புத்தகத்தில் பார்க்கிறதா இருந்தால் XXI 2024 ஆண்டு பதிப்பு XXI, அதாவது 21வது பக்கம், ரோமன் நியூமரல்ஸ் XXI இருக்கின்றது, பார்க்கலாம். இந்த நலம் தரும் சிந்தனையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், நமது உண்மை நிலை உயர்வர உயர்ந்த செம்மை நலமெனின் அச்செம்மை நலம் நமக்கு அனுபவம் ஆகாதிருப்பதன் மர்மம் என்ன? நாம் ஏன் பிறப்பிறப்பாகிய சமுத்திரத்திற்கிடந்து திக்குமுக்குப்படுகிறோம்? இவ்வினாக்களுக்கு நற்சிந்தனை தரும் விடை மறதி என்பதாகும். அதாவது ஆன்மாவே நாம் எனும் அறிவை மறந்து விட்டோம். ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். சென்ற மாதத்தில் நாங்கள் கூறியது அந்த ஆன்மாவை பற்றியதான். அதனால் வீண் பாவங்களை மெய்யென்றெண்ணி மயங்குகின்றோம். இஃது இந்த உடலையும் உலகையும் மெய்யென்றெண்ணி பழகிய பழக்க வாசனையால் ஏற்பட்டது. ஆகவே நம் தேகமே மெய்யென்றெண்ணி பழகிய பழக்கங்களை விட்டு ஆன்மாவே நாமென்றெண்ணும் பழக்கங்களை பழக வேண்டும். பழக்கம் தவிர பழகுதல், திருவந்தியார் பாகம் 2 என சித்தாந்த சாத்திரம் கூறும் இச்சாதனையை ஆன்மாவே நாமென்று அடிக்கடி நீ படி, துடிதுடிப்பாய் நீ நடி என்ற நற்சிந்தனை விளக்குகின்றது. மறந்து போன ஒன்றை மீட்டும் சிந்தித்திருப்பதற்கு உரிய நேரிய வழி அதனை ஞாபகப்படுத்தி பார்த்தலே. ஆதலால் நமது உண்மை நிலை பற்றி எடுத்துரைத்திருக்கும் உண்மை உணர்ந்தோரின் உறுதிமொழிகளை மந்திரங்கள் என மதித்து சிந்தனை செய்தல் வேண்டும். இச்சிந்தனை நிற்கும் போதும் நடக்கும் போதும் எப்போதும் உயிர்ப்புடன் சிந்திப்பதாய் இருத்தல் வேண்டும். நரம்பிலும் தசையிலும் இரத்தத்திலும் நிறைமாறு நின்னதனாயிருத்தல் வேண்டும். நினைதல் ஒரு அகமுகமாகிய செயற்பாடாதலால் உள்ளே உள்ளுதல் வேண்டும். இவ்வண்ணம் உள்ள உண்மை மெல்ல மெல்ல வெளியாகும். தானான தன்மை தலையெடுக்கும். எவன் எதை நினைக்கிறானோ அவன் அதுவாகிறான் என்றோர் உறுதிமொழி என்றோ நற்சிந்தனையும் சிந்தி 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 சிவகதி என முழங்குகின்றது. சிந்தித்திருத்தற்கு துணையான தியான சுலோகங்களாகவே நற்சிந்தனை திருவாய்மொழிகள் பல அருளப்பட்டன. இத்திருநூலின் நடுநயமாக உள்ள 88 பாடல்களை கொண்ட ஓதுக அது நாம் ஓம் தத் சத் ஓம் என்னும் மந்திரமாலை அது நாம் என்னும் அகலா தியானத்தை கைவல்யமாக்கும் திருமந்திரமே ஆகும். நன்றி, வணக்கம். நன்றி பாபு மாஸ்டர். வசந்தம் மஹ்மத் மாஸ்டர் ப்ளீஸ். இதை நிறைவு செய்யும் நேரம் மூலமாக வசந்தா அம்மா இப்போ காப்பு பாட பாடுகிறார். கை போட்டுட்டார். நீங்க என்ன பாட போறீங்களோ ஜெகநாதன் மாஸ்டர்? அந்த நாலேஜ் இல்ல. பாபு ஐயா சொன்னது பிந்தி என்னோட யோசிச்சேன்.
நாங்கள் சிந்திக்கிறதுக்கு பிந்துறோம், மற்றவர்களை நிந்திக்கிறதுக்கு முந்துறோம். நிந்திக்கிறோம் தான் என்னோட மீனிங் தெரியும் இல்லை, மற்றவர்களை பிள்ளை பார்த்து கொண்டு நிந்திக்கிறதா முந்தி கொண்டு கருத்துல சொல்லி ஒரு நாள் நிந்திக்க போக மாட்டோம். நாங்கள் எல்லாரும் ஆன்மா, எல்லாரும் ஒன்று. ஜெகா, சாரி டு சே தட், இதை நாங்க வந்து கருத்துல சொல்லுவோம். இப்ப பூசிய வடிவா இருக்க முடிப்போமா? ஓகே, சாரி ஓகே, சாரி அபவுட் இட். ஓகே ஓகே. காப்பு படிச்சு பெந்து மங்களம் படிச்சு அது பிறகு கருத்துரைகள் நடைபெறும். சொல்லுங்க வசந்தம்மா. வணக்கம். அத்துவித பொருள் காப்பாம் என்னடா? அத்துவித பொருள் காப்பாம் என கடியார்கள் என்றென்றும் காப்பாம், சித்தருந்தவரும் காப்பாம், எந்த சித்தத்திலங்கும் திருவருள் காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம், அட்டவசுக்களும் காப்பாம் என ஆனந்தமான பராபரன் காப்பாம், எட்டு திசைகளும் காப்பாம் எனக்கெங்கும் நிறைந்த சிவசக்தி காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம், பிராணன பாணனும் காப்பாம், என்னை பிரியாதிருக்கும் பிரணவன் காப்பாம், அராவணி பணியன் காப்பாம், என கருளை அளிக்கும் குருபரன் காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம், பஞ்சபுலன்களும் காப்பாம், என்னை பரவும் அடியவர் அனுதினம் காப்பாம், குஞ்சர முகத்தவன் காப்பாம், நல்ல குழந்தை வடிவேலன் என்றென்றும் காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம், சந்திர சூரியர் காப்பாம், எங்கும் தங்கும் உயிர்கள் அனைத்துமென் காப்பாம், மந்திர தந்திரங் காப்பாம், நான்கு மறைகள் சிவாகமம் மாநிலங்காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம், என கடியார்கள் என்றென்றும் காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம். நன்றி. நன்றி அம்மா. இப்போது தாரா அவர்கள் மங்கள ஓசை இசைக்க நாங்களும் சேர்ந்து பாடி கைதட்டி கொள்ளலாம். நன்றி தாரா. எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக பங்கிய பற்றிய இதை இட்டு
மகிழ்வை தந்தது. பாராட்டுகின்றேன், ஒத்துழைப்பை பாராட்டுகின்றேன். அடுத்து குருபூசை டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவித்தல் தருகின்றேன். இயலக்கூடியளவு உங்கள் பெயரை கொடுத்து கொண்டால் தொகுத்து வழங்க உதவியாக இருக்கும் என்பதையும் அறிவித்துக் கொள்ளுகின்றேன். இத்தோடு நாங்கள் அவரின் அருள் பெற்று நாங்கள் இதை நிறைவாக முடித்துக் கொள்ளுகின்றோம். அடுத்து ஜெகா மாஸ்டரை கதைக்க விடுகின்றோம். அன்மியூட் பண்ணுங்க ஜெகா மாஸ்டர். அன்மியூட் பண்ணல, அன்மியூட் பண்ணாம கதைக்கிறீங்க. மன்னிக்க வேண்டும், நான் நினைச்சேன் நீங்கள் மங்கள பாடினோட நிகழ்வு முட்டு பரப்புவதுன்னு சொல்லித்தான் கதைச்சது போல மன்னிச்சு கொள்ளுங்க. நான் சொன்னது ஏற்கனவே நாங்கள் எல்லாம் சிந்திக்கிறதுக்கு பிந்துறோம். மற்றது இந்த பொல்லாப்பு என்று சொல்லு நான் முதல் தரம் கேட்டுட்டு டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன். 2-3 விளக்கம் போட்டிருக்கின்றது. வீண் தொந்தரவு என்ற முறையில தான் எனக்கு படம். ஒரு பாட்டு இருக்கு, அது சினிமா பாட்டுன்றாலும் கிருஷ்ணனை பற்றித்தான். பொல்லாத்தனத்தை நீ சொல்வேன் கண்ணா போதும் போதும் என்று சொல்லி, அப்ப பொல்லாத்தனம் என்று சொல்லிக்கல வீண் தொந்தரவு என்றால் நீங்கள் எல்லாத்தையும் சும்மா இருமா சும்மா விடு என்ற முறையில அலையினாலும் வீண் தொந்தரவு செய்ய மாட்டீர்கள் இல்லையா? அப்படித்தான் நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள். மற்றது இந்த ஆன்மா சொல்லிக்கல மனம் நான் மனமும் ஆன்மாவும் ரெண்டும் ஒன்று மாதிரி தான் இருக்கு என்று எடுத்துக்கொள்றதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், எண்ணம் போதுதான் வாழ்வு அமைகின்றது. எண்ணம் ஆன்மாவிலிருந்து வருதா மனதிலிருந்து வருதா? மனம். அதாவது மனம் தான் என்னை பொறுத்தவரையில வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றது. ஆன்மா என்று நாங்கள் ஒரு முன்னோர் கருத்துப்படி எடுத்துக்கொள்றது எந்த தவறும் இல்லை. ஆனால் நாங்கள் மனதைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆன்மாவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தை தான் சொல்ல விரும்பினேன். நன்றி. அதான் சிந்திக்கிறது நாங்கள் பிந்துறதும் முந்தி கொண்டு அந்தரப்படைக்குள்ள do not react but respond என்று சொல்கிறார்கள் இல்லையா? நன்றி. நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். ஸ்ரீகந்தராஜன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்று மிகவும் சிறப்பாக சர்க்குரு யோக சுவாமிகளின் நிகழ்ச்சி நடைபெற்றது. மிகவும் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் நடைபெற்றது. நடத்தியவர் எல்லோருக்கும், சாமிநாதன் ஃபேமிலிக்கு எல்லோருக்கும் நன்றி. அருமையாக நடத்தினதுக்கு நன்றி என்று கூறிக்கொண்டு நான் நிகழ்ச்சி நிறைவுக்கு போகின்றேன். அதாவது நாளை காலை ஒரு அருமையான தியானத்துடன் தொடங்கி பேர்ந்து யோகா நிகழ்ச்சி சரோஜினி லாலிந்துவன் சிட்னியிலிருந்து வழி நடத்துகிறார்கள். இந்த 10 மணிக்கு மீண்டும் தனிமனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமான தியானம். இந்த 11 மணிக்கு திருமந்திரமும் தியானமும் பற்றி மகாலட்சுமி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பேச வருகிறார்கள். நாளைக்கு இரவு கதம்பன் நிகழ்ச்சி இருக்கு, அது உங்களுக்கு எல்லோரும் தெரியும். எல்லாரும் பங்கு பெற்றலாம். இவன் பாட அட்டம் பண்றவர் கூட பாடலாம். அந்த தளம் அப்படிப்பட்ட தளம், எல்லாரும் அதை பாடுவதற்காக உபயோகிக்கலாம் என்று கூறுகிறேன். மற்றும் படித்ததில் பிடித்த விஷயங்களை அனுப்பலாம். மற்றும் நீங்கள் பார்த்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்களை கூட அனுப்பலாம். அதே போல 14ஆம் தேதி ஃப்ரைடே நவம்பர் வழக்கம் போல யோகா நிகழ்ச்சி நடைபெறும். அது மிஸ்ஸஸ் தவரட்னம் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து நடத்த வருகிறார்கள். 11 மணிக்கு பேராசிரியர் அரங்க ராசன் அவர்களுடைய பேச்சு இருக்கிறது. திருக்குறளில் சமன்மையில் என்ற தலைப்பில் பேசுகிறார். ஃப்ரைடே 14 நவம்பர் 8 மணிக்கு ஞானா யோகராஜா அவர்களும் சுகேன் தர்மகுமார் அவர்களும் ஜப்பான் சென்றிருந்தார்கள். அதை பற்றி பேச வருகிறார்கள். ஒரு அருமையான பேச்சு. ஜப்பானில் அவர்கள் கண்டதை சும்மா பார்க்காமல், ஜப்பானில் அவர்கள் நேரடியாக அந்த மக்கள் என்னென்று அந்த உலகத்து முன்னேற்றம் அடைந்தது, மக்களுடைய விடயங்கள் பலவற்றை அவர் பேச வருகிறார்கள். 2 பேரும் இங்கே நிற்கிறார்கள் நினைக்கிறேன். அதில் முகத்தை காட்டி நீங்கள் என்ன பேச இருந்தால் வேலும் பேசலாம் ஜப்பானை பற்றி. அதாவது ஃப்ரைடே at 8 PM UK டைம். ஒரு நாளும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. அதே போல சாட்டர்டேயும் அருமையான பேச்சு 8 மணிக்கு பல காலத்துக்கு பிறகு டாக்டர் வரகுடன்
அவர்கள் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ற தலைப்பில் டொரண்டோவில் இருந்து பேசுகிறார். இந்த சண்டே 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு சாய்பாவினுடைய பர்த்டே நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு நாளும் அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. அதே போல செட் பாக்ஸ்லேயும் சில கருத்துக்கள் இருக்கின்றன. நன்றி, வணக்கம். பராசக்தி கௌரசங்கரை கூப்பிடவோ நிக்கிறீங்களோ? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கௌரி சங்கர் ரெண்டா வந்து முகத்தை காட்டலாம். சாட் பாக்ஸ் வாசிக்கலாம். சாட் பாக்ஸ்லயும் இருக்கு. ஓகே, சுகேன் நீங்க உங்களோட கருத்து. ஓகே, சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? உங்கள்கிட்ட கௌரி சங்கரையும் பார்க்க வேணுமா இன்றைக்கு? அப்படியா? இல்ல இல்லைங்க, கூப்பிடுறேன். ஓகே, 1 minute please. நீங்க தான் முதல் வாழ்த்துறீங்களே நம்ம அருந்ததியம்மா. ஓடியாங்க, சேட்டை போட்டு கொண்டு ஓடியாங்க. பாத்ரூம்ல இருக்கிறேன். வேற வேற. ஓகே, அப்ப நாங்க அதுக்கிடையில இதை விடுவோம். சுரேந்திரா, நீங்க உங்களோட கதையை சொல்லி சாட் பாக்ஸ் வாசிங்க ப்ளீஸ். Unmute, please. இன்று நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் நன்றாகவே நடைபெற்றது. நான் அந்த சாட் பாக்ஸ்ல வந்து நித்யா என்றவா போட்டிருக்கிறா, வெரி நைஸ். அண்டு டாக்டர் சரசிவலோகநாதன், வெரி வெல் டன், தேங்க்யூ. இவ்வளவுதான் சாட் பாக்ஸ்ல இருக்கிறது. மற்றது நிகழ்ச்சி மற்றது இந்த நிகழ்ச்சியை பற்றித்தான் இருக்கிறத வாசிக்க வேணுமோ? அதை போட்டுட்டு ஓகே. உங்களோட ப்ரோக்ராமை பற்றி சொல்றதுன்னு சொன்னார். போய் வந்ததா? ஜப்பான் ட்ரிப்பை பற்றி. அது போனது ஏப்ரல்ல. இப்போதுதான் அதை பற்றி கதைக்க போறோம். அதை நீங்கள் ஞானா யோகராஜன் நிக்கிறதா? முகத்தை காட்டி சொல்லுங்க. ஞானா யோகராஜன் ஒரு ப்ரிவியூன்னு தாங்க, ப்ரிவியூன்னு சொல்லுவாரு, ட்ரெய்லர்னு சொல்லுவாங்க. ட்ரெய்லர் என்ன, அத அங்க போனதை பற்றியும் ஜப்பானியருடைய கலாச்சாரத்தை பற்றியும் நாங்கள் கதைக்க போறோம். ஓகே, நன்றி நன்றி. இன்று திருமண நாளை கொண்டாடும் கௌரி சங்கரன், பராசக்தி இருவரையும் நாங்கள் இந்த தளத்தின் சார்பாக நூடூடி வாழ்க, பல பல திருமண நாட்களை கொண்டாட வேண்டும் என்று எமது தளத்தின் சார்பாக அவர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். எல்லோரும் நாங்கள் கைகளை தட்டி வாழ்த்துவோம். எல்லோரும் தனித்தனியாக வாழ்த்து டைம் இல்லாதபடியா எல்லோரும் சார்பாகவும் நாங்கள் எங்கள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். உங்களின் கருத்து, அந்த அனுபவங்களை ஒரு 2 minutesல சொல்லுங்க. நன்றி நன்றி. உங்கள் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் இப்ப நான் இந்த தளத்துக்கு வர பின்தரது நான் இப்பொழுது சமைத்துக் கொண்டிருந்தேன். விடுதலை விட்டு விட்டேன். அதனால் வந்து விட்டேன். நான் உங்கள் எல்லாருடைய சிரித்தமோவும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு மிகவும் தேவை. எல்லோரையும் பார்க்க எங்களுக்கு மிகவும் மறக்காமல் எங்களை ஆசீர்வதித்ததுக்கு மிக்க நன்றி 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 என்று கூறி நன்றி. ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அவருக்கு ஏற்கனவே நான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டேன் என்ன டெலிபோன் மூலமாக. ஆனால் இந்த முறை மீண்டும் அவருக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் வாழ்த்திக்கொண்டு அருந்ததி அம்மையாருக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் அவர்களின் சிட்னி வருகையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே கரையில் என்று நான் ஏற்கனவே கூறியது போல இன்னும் சில மாதங்களில் வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அத்துடன் மீண்டும் எங்கள் நன்றி. அடுத்த வருஷம் உங்களை சந்திக்கிறோம் எல்லோரையும் சிட்னியில். பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷமா நீங்க மறுவண்ணி? இப்ப 45 years ஆகுது. வெரி குட், வெரி குட். யாருக்கு மெடல் கொடுக்கணும்? எனக்கா அவக்கா? 2 பேருக்கும் இல்ல, 2 பேருக்கும் இல்ல. ஜெயநாத் மாஸ்டர் என்ன சொல்லுதான்னு பார்த்து கொண்டிருக்கிறார். பாபு மாஸ்டர் சிரித்து கொண்டு இருக்கிறார்.
அடுத்து ஞானாவை தேடுகின்றோம், வலை போட்டு தேடுகின்றோம். எங்கே நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லவும். எனக்கு என்ன சொல்லுங்க ஞாபகம் வந்து உங்களை கண்டானே எனக்கு ஒரு பகுதிதான் ஞாபகம் வருது. சங்கர் பெர்னார்ட் ஷோ the biggest popular writer. அவர் ஒரு வடிவான லேடி வந்து சொன்னாவாம், திருமணம் பண்ணா இந்த கதை கைக்கு சொன்னாவாம், என்ன போல அழகும் உன்னை போல அறிவும் உள்ள ஒரு பிள்ளை பிறந்திருந்தால் என்னமா இருக்கும் எங்களுக்கு சொல்லி ஒரு நக்கல் அடிச்சாவாம். அவர் அவர் தாடியோட இருக்கிறார் தானே. அவர் அதுக்கு திருப்பி சொன்னாராம், ஒப்போசிட்டா யோசிச்சுப்பார், மற்ற பக்கமா யோசிச்சுப்பார் எப்படி இருக்குமான்னு சொல்லி என்று சொன்னாராம். என்ன போல அழகும் உன்னை போல அறிவுல இவ்வளவுதான் எப்படி இருக்கும். ஆனா எங்கள்ல அந்த பிரச்சனை இல்ல, ரெண்டு பேருக்கும் அறிவும் இருக்குது. அதான் நான் சொல்ல வந்தேன், உங்களோட ரெண்டு பேருக்கும் அறிவு இருக்கு அழகு இருக்கிறபடியா அந்த பிரச்சனை இல்ல. வெரி குட், வெரி குட். ஞானா சொல்லுங்க. ஸ்பெஷலாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஃப்ரைடே வந்து நாங்கள் ஜப்பானை பற்றி கதைக்கின்றோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நேற்று ஸ்ரீஸ்கந்த ராஜா மாஸ்டருக்கு எல்லாருக்கும் தான் சொல்லியிருந்த நாங்கள் முடிஞ்சது. என்னுடைய படம் வந்திருக்கா? உங்களோட படம் இருக்கு, உங்களோட முகத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. கம்ப்யூட்டர்ல விலை இல்ல, அதான் கேட்கிறது. இல்ல வருது உங்களுக்கு தெரியுது, அழகிய முகம் தெரிகின்றது. பிரபஞ்சத்தின் உதவியால் உங்கள் முகத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சொல்லுங்கள். எல்லாரும் நேரம் பார்க்கறதுல சந்தோஷமா இருக்கிறது. நன்றி. முடிக்கலாம் நினைக்கிறேன். தமாமா சார், நாங்கள் நிறைவு செய்யும் நேரம் இது. அம்மியும் உரலும் குப்பையை நோக்கி சென்றன. அம்மியும் உரலும் குப்பையை நோக்கி சென்றன. எனவே மனித உடல்கள் மருத்துவமனையை நோக்கி செல்கின்றது. எனவே மனித உடல்கள் மருத்துவமனையை நோக்கி செல்கின்றது. இது உண்மைதான் என்று சொல்லி மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் தியான குழுவினர். நன்றி, வணக்கம். நன்றி.